It's Monday morning, day 5 of Navratri. Every alternative day நம்ம புதுசா ஒரு கோலமும் போட்டுருவோம் அண்ட் பூ உருளியில நம்ம புதுசா பூவும் மாத்திடுவோம். ஸோ இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டா ஒரு காம்பினேஷன் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் பிங்க் அண்ட் பர்பிள் ஃப்ளவர்ஸ் வச்சேன். தீபாவளி பொங்கல் மாதிரி நமக்கு நவராத்திரி ஒரு ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல் தான். நம்மளும் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு அவங்க வீட்ல இருந்து தாம்பூலம் வாங்கி அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லாம நம்ம வீட்டுக்கும் நம்ம எல்லாரையும் இன்வைட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அவங்களையும் ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறதுல நமக்கு ஒரு சந்தோஷம். முக்கியமா நவராத்திரி ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அது ஒரு லாங்கெஸ்ட் ஃபெஸ்டிவல்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் நம்ம ஒரு 9 to 10 days வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் இல்லாம நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள் மட்டும் இல்லாம நம்ம பக்கத்துல இருக்கவங்க அண்ட் நெய்பர்ஸ், தெரிஞ்சவங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட குழந்தைங்க, இந்த மாதிரி நிறைய பேரை கூப்பிட்டு முக்கியமா சுமங்கலிங்க அண்ட் கன்னியா பூஜை எல்லாம் பண்ணி ரொம்ப ஸ்பெஷலாக்குறது இந்த விஷயம்லாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ நவராத்திரி ஃபெஸ்டிவல் அதனாலதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபெஸ்டிவல். இன்னைக்கான நைவேத்தியம் பாத்தீங்கன்னா பட்டாணி சுண்டல் தான் ஊற வச்சிருந்தேன். பட்டாணியை ஏற்கனவே ஊற வச்சது நான் குக்கர்ல வச்சு ஒரு 4 விசிலுக்கு வேக விட்டுட்டேன். அண்ட் இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் டேஸ்டியான தாளிப்பா அது இருக்கட்டும்னு சொல்லி பண்ணிட்டேன், மசாலா சுண்டல் மாதிரி. ஸோ இன்னைக்கு இதை நைவேத்தியம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோல ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்ம யார் வீட்டோட குலுக்கு போனோம் அண்ட் அங்க என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத இப்ப நான் உங்க கூட ஷேர் பண்ண இருக்கேன். அதே மாதிரி நம்ம கொலு சீரீஸ் விளாக்ஸ் எல்லாம் நீங்க இன்னும் பார்க்கலனா கண்டிப்பா நம்ம சமையல் தெரபிஸ்ட் சேனல்ல செக் பண்ணிக்கோங்க. டே 1, 2, 3ன்னு நான் உங்களுக்கு நிறைய விளாக்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டே 4ஓட கண்டினியூட்டி தான் நம்மளோட டே 5ஓட விளாக் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு நாங்க யார் வீட்டுக்கு போயிருந்தோம்னா எங்க பெரியம்மாவோட வீட்டுக்கு தான் போயிருந்தோம். எங்க அண்ணா, அண்ணி, அக்கா எல்லாரையும் பார்க்க போயிருந்தோம். இப்ப நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் என்னோட அம்மா உங்களுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி ஷேர் பண்ண போறாங்க. மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம ஏன் நவராத்திரி கொண்டாடுறோம்ன்றது தெரியுமா உங்களுக்குலாம்? அது ஒரு அம்பிகையோட கதை. இன்னொரு காலத்துல முனிவர்கள், தேவர்கள், தேவதைகள் எல்லாமே வாழ்ந்த காலத்துல அரக்கன்களுடைய ஆட்சி ரொம்ப அதிகமா இருந்தது ராவண காலத்துல. அப்போ இந்த அரக்கன் என்ன பண்றான், ஒருத்தன் மகிஷாசூரன் அரக்கன் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறான் சாமிக்கெல்லாம், தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் கொடுத்து சாமிக்கெல்லாம் அங்கங்க போய் இந்த மாதிரி வதம் பண்றது, எல்லாரையும் இது பண்றது, அது பண்றது ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தான். ஸோ எல்லாருமே முயற்சி பண்ணாங்க அவர் அழிக்கிறதுக்கு. பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாரும் போய் ரொம்ப முயற்சி பண்ணி அவனை அழிக்கிறதுக்காக பாடுபடுறாங்க. ஆனா ஒருத்தராலையும் ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்னா அவன் தெய்வத்துக்கிட்ட வரம் வாங்கியிருக்கான். எனக்கு தேவர்களாலையும் முனிவர்களாலையும் கடவுளாலையும் யாராலையுமே எனக்கு அழிவு வரக்கூடாது அப்படின்ற வரத்தை அவன் வாங்கியிருக்கான். சோ அத யாராலையுமே அழிக்க முடியல. அதுக்கு எல்லாரும் உட்காந்து யோசிக்கிறாங்க. அதுக்கு ஒரு வழி கிடைக்குது. அப்ப அம்பிகை சொல்றா, நான் பண்றேன் அந்த வேலைய அப்படின்னு சொல்லிட்டு 5 வயசு குழந்தையா வடிவெடுக்கிறான். 5 வயசு குழந்தையா வடிவெடுத்து அந்த ஒரு குகைக்குள்ள அவன் இருக்கிறான். அந்த குகைக்குள்ள யார் போனாலும் உயிரோட வர முடியாது, அங்கேயே வதம் பண்ணிடுவான் அவன். அது உள்ளவே இருக்கிறான். சோ குகைக்குள்ள போவே ஒவ்வொருத்தரும் பயப்படுறாங்க. அப்ப அம்பிகை என்ன சொல்றா, அந்த விரதம் இருந்து அந்த 9 நாள் அதான் கணக்கு. அம்மா 5 வயசு வடிவெடுத்து குகைக்குள்ள போறா. அம்மா 5 வயசு போறாள, அந்த அரக்கங்கிட்ட மாட்டிக்கின்னு என்ன அவஸ்தைப்பட போறாளோன்னு நினைச்சு எல்லாம் பயந்து போய் தேவர்கள், முனிவர்கள் எல்லாருமே அந்த கூடாரத்துக்குள்ள எல்லாம் அங்க இருக்காங்க. எல்லாருமே ஒருத்தரும் அவங்களும் சாப்பாடு தண்ணி இல்லாத அந்த 1 நாள் எல்லாமே அவளுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுவானோ என்ன தெரியும். அவங்க 5 வயசு குழந்தையாதான் பாக்குறாங்க. அம்பிகை சக்தி உள்ளவள், அவளால எல்லாமே செய்ய முடியும்ன்றது மனசுல இருந்தாலும் அது 5 வயசு குழந்தையா இருக்கும்போது பாக்குறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும். சோ இவங்க போறா. அவனுக்கும் அந்த அரக்கனுக்கும் அம்மாவுக்கும் போர் நடக்குது. உள்ளவே போர் நடக்குது. அந்த அம்மா என்ன பண்றா, சிங்க 9வது நாள் 8 நாள் முடிஞ்சிருது. 8 நாள் 9 நாள் போராடி அந்த அம்மா வெற்றி பெற்று தசமி அன்னைக்கு நான் பண்ற சிங்க வாகனத்து சிங்கத்து மேல ஏறி வெளியில வரா. வெளியில வந்தோன்னு சிங்க வாகனத்தோட வெளியில வரா அம்மா. வரும்போது எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆயிடுது. 5 வயசு பொண்ணா போனாலே அம்மா இப்படி வராளேன்னு சொல்லிட்டு என்னதான் நடந்தது உள்ள அப்படின்னு தெரியல. அவன் என்ன பண்ணிருக்கான், 5 வயசு குழந்தையா என்ன சாவடிச்சுது, யாராலையுமே என்ன
கொல்ல முடியாது, அப்படி வரம் வாங்கியிருக்கேன் நானு. ஒரு 5 வயசு குழந்தைய என்ன சாவடிச்சுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்கறான். அப்போ அம்பிகை அவனுக்கும் காட்சி தரான். நான் தான் உன்னை அழிச்சேன், நான் சக்தி, பராசக்தி நான் தான், இந்த உலகத்தையே படைச்சவன் நான் தான். அதனால நீ வாங்கின வரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் உன்னை வந்து 5 வயசு குழந்தையா அவதாரம் எடுத்து உன்னை அழிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் காட்சி தரா. அதுல இருந்துதான் இந்த நவராத்திரியை நம்ம எல்லா தெய்வமும் அங்க இருந்தது. அந்த அம்மாவோட போராட்டத்துக்கு துணையா இருந்து அங்கேயே நின்று இருக்காங்க அந்த 9 நாள். எல்லாரையும் கொலுவில் அமுத்தி நம்ம அதை ஒரு நவராத்திரின்ற பேர்ல கொண்டாடுறோம். இந்த கதை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, வந்து பெரியவங்களாலதான் எல்லாம் பண்ண முடியும்ன்றது இல்லை. சின்ன வயசா இருந்தா கூட அவங்களுக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்குது, சக்தி இருந்து அவங்களாலே சாதிக்க முடியும் அப்படின்னு அம்பிகையை வந்து உதாரணமா எடுத்துட்டு இப்ப இருக்க யங் ஜெனரேஷன்லாம் சக்தியோட அவங்களுடைய வேலைகளை தாராளமா பண்ணலாம். எந்த காரியமா இருந்தாலும் நீங்க அம்பிகையோட துணையோட தைரியமா செய்யுங்க. அம்மா நமக்கு துணை இருப்பா. வணக்கம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல உங்களுக்கு வேற மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இதுல ஆட் பண்ணணும், இல்ல இந்த கதை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்களும் அதை பார்த்து நிறைய கத்துப்போம். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்த மாதிரி கண்டிப்பா இது ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நவராத்திரி கொலுன்னு நம்ம போய் பார்த்துட்டு சேவிச்சுட்டு வந்துடுறோம். ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க், எவ்வளோ பெரிய டீம் ஒர்க் ஆகும் அப்படின்றது இந்த கொலு பார்த்த உடனே தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க் நடந்திருக்கு. நோ பெயின் நோ கெயின் இல்லையா? ஸோ அவ்வளோ மெனக்கெட்டதால தான் இவ்வளோ அழகான ஒரு விஷுவல் ட்ரீட் நம்மளுக்காக கொடுக்க முடிஞ்சது. ஸோ கடைசியா என்ன, நம்ம குட்டி பாலாம்பிகைக்கு எங்க அண்ணி அவங்க கையாலேயே நலங்கு வச்சு அவளுக்கு பிடிச்ச குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் எல்லாம் தாம்பூலத்தை வச்சு அவளுக்கு ட்ரெஸ்ஸும் வச்சு கொடுத்தாங்க. ஸோ ஜானு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. நம்ம குட்டி பாலாம்பிகை நல்ல பிளெஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் என்ன, கொலுல முக்கியமானது பாட்டு பாடுறது தானே. ஸோ பாட்டும் பாடிட்டு வந்தாச்சு. மெனக்கெடுறது மட்டும் இல்லாம அதை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்காங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்டோட சேர்ந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இந்த கொலுவை பார்த்திருந்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு என்னென்னலாம் பொம்மை பிடிச்சிருந்தது, எந்தெந்த செட் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, உங்களோட ஃபேவரட்ஸ் என்ன அப்படிங்கறதே எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அதோட மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சமையல் தெரபிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க எல்லாரையும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல சந்திக்கும் வரை till then take care, bye bye.